இந்த அருமையான நாளிலே நம்முடைய நெருக்கங்கள் தேவநாம மகிமைக்கு ஏதுவாக அமைகிறது என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் தியானிக்க போகிறோம். අද දවසේදී අපේ පීඩාවන් ස්වාමීන් වහන්සේගේ මහිමයට ලක් වෙනවා කියන මාතෘකාව යටදී අපි මෙනෙහි சில කරන්න வேளையிலே යනවා. அவருடைய பிள்ளைகளுக்கு அநேக சோதனைகள் போராட்டங்கள் பாடுகள் வருகிறது. සමහරක් වෙලාවට දේව දරුවන්ට සමහර පොර බැඳීම් පීඩාවන් පැමිණෙනවා. சில கஷ்டங்களுக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்லலாம். සමහර අමාරුකම් මැද්දේ අපි එනවා. ஆனால் அவற்றின் மத்தியிலே நாங்கள் கர்த்தருக்குள் வைராக்கியமாய் இருக்கும் பொழுது, නමුත් ඒ හැම ප්‍රශ්න තුලම අපි දෙවියන් වහන්සේ තුල ඉතා වෛරයෙන් සිටිනවා. விசுவாசமாய் இருக்கும் பொழுது, ඉතා විශ්වාසයෙන් සිටිනවා. நிலைத்திருக்கும் பொழுது අපි රැඳී සිටිනවා. நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, අපි ආශිර්වාදයට පත් වෙනවා විතරක් නොවේ. தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. දෙවියන් වහන්සේගේ නාමයේද මහිමයට පත් விசுவாசிக்கிறீங்களா? වෙනවා. විශ්වාස சில කරනවා. காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் பொழுது සමහරක් දේවල් ස්වාමීන් වහන්සේ අපේගේ ජීවිතය අනුමත කරන அது எங்களுக்கு වෙලාවෙදී கஷ்டமா இருக்கலாம், ඒක අපිට අමාරුවක් ලෙස பாடுகளா இருக்கலாம். ඒක අපේ පොර බැඳීම් ලෙස තියෙන්නට ஆனால் පුළුවන්. அவற்றின் மத்தியிலே ஆண்டவர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நம்மளை பயன்படுத்துகிறார். ඒ නමුත් ඒ මැදේද ස්වාමීන් වහන්සේ ඔහුගේ නාමය මහිමයට පත් කරන්නට අපිව விசுவாசிக்கிறீங்களா? පාවිච්චි කරනවා. විශ්වාස ஹalleluya. කරනවාද? தானியேலின் හalleluya. புத்தகத்திலே අපි අරගමු දානියෙල් පොතේ 3வது அதிகாரத்திலே 3 වෙනි පරිච්ඡේදයේ 28வது 29வது வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்போம். 27 සහ 28 වෙනි පද பழைய අපි ஏற்பாட்டிலே කියවමු. 1033 பக்கம் தமிழ் வேதாமத்திலே 1062 දේව සිංහල බයිබලයේ தானியேலின் புத்தகத்திலே දානියෙල් පොතේ 3வது அதிகாரத்திலே 3 වෙනි පරිච්ඡේදයේ 28வது 29வது வசனங்கள் 28 හා 29 වෙනි පද வாசிப்போம். කියවමු. அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானோ, எந்த ஜாதியானோ, எந்த பாஷைக்காரனோ துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்காலமாக்கப்படு என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றார். ஹalleluya. இந்த இடத்துல நம்முடைய தேவனை ஒரு ராஜா உயர்த்தி பேசுகிறதை நாங்கள் பார்க்கலாம். මේ ස්ථානයේදී අපේ දෙවියෝ ස්වාමීන් වහන්සේ එක රජතුමෙක් උසස්ව කතා කරන එක பாபிலோனிலே ராஜாவா இந்த நேபுகாத் நேச்சார் අපිට දන්නවා අපේ රජතුමෙක් ඇතියට හිටපු නෙහොජ්ජය என்ன சொல்றாரு? ඔව් මොකක්ද நம்முடைய කියන්නේ? தேவன் எப்படிப்பட்டவர்? අපේගේ දෙවියන් වහන්සේ කොයි ආකාරයේ அவர் ஒருவரே කෙනෙක්ද? தேவன், அவர் එයා එක්කෙනයි அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன், ඔහු තමයි ජීවමාන அவர் දෙවියන් ஒருவரை වහන්සේ. விடுவிக்க வல்லமையுடைய தேவன். ඔහු තමයි අපිව ගලව ගන්න බලවත් ලෙස සිටින දෙවියන් වහන්සේ. ஆமென். ආමෙන්. ரட்சிக்கத்தக்க வல்லமையுடைய வேறொரு தேவன் இல்லை. අපිට ගලවන පිණිස බලය තබනව තව දෙවියන් වහන්සේ කෙනෙක් නැහැ. ஆமென். ආමෙන්. இப்படியாக முழு நாட்டுக்கும் ஒரு ராஜா பறைசாற்றுகிறதை நாங்கள் பார்க்கலாம். මේ ආකාරයෙන් එක රජතුමෙක් මුළු රටටම ඇහෙන්න කියනවා. அது மாத்திரமல்ல, இந்த தேவனுக்கு விரோதமா யாரெல்லாம் பேசுகிறார்களோ, ඒ වගේම ඔහු කියනවා මේ දෙවියන් වහන්සේට විරුද්ධව කවුද කතා කරන්නේ? அவர்கள் எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, එයාලා කොයි எந்த මිනිහෙක් ஜாதியா இருந்தாலும் சரி, කොයි ජාතියෙන්වත් எந்த இனமா இருந்தாலும் சரி, ඔහු මොන මදේ அவங்க எல்லாரும் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை அவன் கொண்டு வருகிறான். ඒ හැමෝම මරන්න ඕනි කියන එක නීතියක්ද ඔහු පැනවුවා. ஆமென். ආමෙන්. அப்ப என்ன நடக்குது? එහෙනම් මොකක්ද සිද්ධ பாபிலோன் වෙන්නේ? தேசத்திலே බාබිලෝන් දේශයේ யாருடைய நாமம் பலமாய் உயர்த்தப்படுகிறது? කාගේ නාමයේද ඉතා බලවත් ලෙස උසස්ව තැබුවේ? நம்முடைய தேவனுடைய நாமம். අපගේ දෙවියන් වහන්සේගේ නාමය. ஹalleluya. හalleluya. ஒரு ராஜாவாலேயே அறிவிக்கப்படுகிறது. එක රජතුමගින්ම ஆனால் ඔහු இப்படி කියනවා தேவநாமம் மகிமைப்படுவதற்கு முன்பதாக என்ன நடைபெற்றது? මේ ආකාරයේ දෙවියන් වහන්සේගේ නාමයේ මහිමයට වෙන්න පත් இப்படி වෙන්න ප්‍රථමයෙන් தேவநாமம் මොකක්ද සිද්ධ மகிமைப்படுவதற்கு වෙන්නේ? என்ன காரியம் ஏதுவாய் அமைந்தது? මේ විදියට ස්වාමීන් වහන්සේගේ නාමය මහිමයට පත් කරන්න මොකක් දේවල් සිදු எங்களுக்கு වුණේ? தெரியும், அந்த நாட்களிலே ராஜா ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். අපි දකිනවා ඒ දවස්වල රජතුමෙක් ඒක තීරණයක් ගන්නවා. 3ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது අපි 3 වෙනි පරිච්ඡේදයේ நேபுகாத்நேச்சார் என்ன செய்றாரு? ඔහු ඒ රජතුමා මොකක්ද කරන්නේ? எல்லாருக்கும் சாதாரணமா தெரிஞ்ச பகுதி சொல்லுங்க பாப்பா, என்ன செய்றாரு? සාමාන්‍යයෙන් අපි හැමෝම
හැමෝම දන්නා වූ කොටස ஒரு பெரிய பொற்சிலையை பண்ணுவித்து එයා ඒ රූපය රන් රූපයක් அந்த සකසලා தேசத்துல இருக்கிற எல்லாரும் எதை வணங்கணும்னு சொல்றாரு? ඒ දේශයේ ඉන්න වූ සෑම දෙනෙක්ම මොකටද නමස්කාර எந்த කරන්න ඕනේ எந்த කියලා தேவனை කියන්නේ ஆராதிக்கிற ஜனமா இருந்தாலும் சரி, මොන දෙවියන් වහන්සේ யாரா නමස්කාර இருந்தாலும் කරන சரி, ජනතාවක් වුණත් කවුරු වුණත් என்ன செய்யணுமா? මොකක්ද කරන්න ඕනේ சொல்லுங்க, என்ன செய்யணும்? මොකක්ද කරන්න ඕනේ தான் பண்ணுவித்த இந்த பொற்சிலையை வணங்க வேண்டும். ඔහු විසින් සැකස වූ ඒ රූපය இது நாட்டில் නමස්කාර ஒரு කරන්න ඕනේ சட்டமாக කියලා பிரகடனப்படுத்தினார்கள். ඒක ඒ රටේ එක නීතියක් ලෙසට ඔවුන් ගෙන ආවා ஆமே, நாட்டுல ஒரு சட்டம் வந்தா என்ன செய்ய வேண்டி வரும்? රට තුල එක නීතියක් ආවත් මොකක්ද කරන්න ඕනේ ஆனா நாங்க தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய எங்களால முடியாது. ඒ නමුත් අපි දේව දරුවන් හැටියට දෙවියන් වහන්සේට විරුද්ධව ක්‍රියා කරන්නට சட்டம் வந்தது බෑ மாத்திரமல்ல, නීතිය ආව அந்த පමණක් சட்டத்தை නෙමෙයි மீறினா தண்டனையும் இருக்குது. ඒ නීතිය උන් හරියාකාරී කරේ නැත්නම් ඒකට දඬුවමක්ද ලැබෙනවා என்ன தண்டனை இருக்குதா? ඒ දඬුවම කුමක්ද யாரெல்லாம் இந்த பொற்சிலையை வணங்கவில்லையோ කවුද මේ රන් රූපය නමස්කාර அவங்க කරන්නේ எல்லாம் எங்க போடுவாங்களா? ඔවුන් කොහෙන්ටද දාන්නේ அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள். ඔවුන් ගින්නට දබනවා ஹalleluya. Hallelujah. இது ராஜாவுடைய சட்டம். ඒක ඒ රජතුමාගේ නීතිය அவர் வைத்திருக்கிற தண்டனை இப்படியா இருந்தது. ඔහු තැබූ දඬුවමද ඒ කාර්යයෙන් තිබුණා வேதத்துல யார் வைராக்கியமாய் கர்த்தருக்கு இருந்தா இந்த அதிகாரத்துல சொல்லப்படுது? බයිබලයේ සඳහන් වෙන කවුද ඒ සඳහා වෛරාග්‍යයෙන් ස්වාමීන් වහන්සේ උදෙසා හිටියේ யாரு? කවුද ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. ஷாத்ராக் 17வது 18வது வசனத்தை வாசிப்போம் அதே அதிகாரத்திலே. අපි ඒ තුන්වෙනි இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், වචන කියමු இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கு ராஜாவாகி உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்பதை என்கிறது ராஜாவாகிய உமக்கு. ஹalleluya. கரங்களை தட்டி இவர்களுக்காக தேவனை மகிமைப்படுத்துவோம். අපි අත්වලසන දෙදෙනා මොහොන් සඳහා දෙවියන් இவர்கள் தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு தடை வந்திருக்கிறது. ඔවුන් දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන්න එක බාධාවක් පැමිණුණා. நெருக்கம் வந்திருக்குது. ඔවුන්ට එක පීඩාවක් நல்ல ஆண்டவரை துதித்து ஆராதித்து கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருந்தார்கள். ලෙසට උන්වහන්සේ නමස්කාර කරගෙන උන්වහන්සේ උදෙසා ඉතා වෛරාග්‍යයෙන් හිටපු අය. பிசாசு எப்படியாவது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கும்படியாக, නමුත් යක්ෂයා මෙයාලගේ ආත්මික தேவனோடு இருக்கிற உறவை கெடுக்கும்படியாக ස්වාමීන් වහන්සේගේ තියෙන මේ ඔවුන්ගේ සම්බන්ධතාවයන් විනාශ කරන පිණිස இப்படி ஒரு காரியம் இப்ப வந்திருக்குது. මේ ආකාරයේ දෙයක් இவங்க மூணு பேர் என்ன சொல்றாங்க? දැන් මේ තුන් දෙනාම මොකක්ද உங்களுடைய කියන්නේ? தீர்மானம் என்னதா இருக்கிறது? ඔවුන්ගේ තීරණය කුමක්ද? என்ன தைரியமா சொல்றாங்க ராஜாவை பார்த்து? ඔවුන් ඉතා ධෛර්යයෙන් රජතුමාව බලලා කියනවා. என்ன சொல்றாங்க? ඔවුන් මොකක්ද කියන්නේ? நாங்க ஆராதிக்கிற எங்கள் தேவன் අපි නමස්කාර කරන්නව අපේ දෙවියන් වහන්සේ எங்களை தப்பிக்க வல்லமை இருக்குதா இல்லையா? ඔහු අපව ගලවන්න සේක කියලා எத்தனை කියනවා. பேர் சொல்லுங்க அவருக்கு வல்லமை இருக்கு? කී දෙනෙක් ඉන්නවද උන්වහන්සේට ඒ බලය Hallelujah. තිබෙනවා කියලා? நம்முடைய Hallelujah. பிரச்சனையில இருந்து விடுதலை கொடுக்க அவருக்கு வல்லமை இருக்கா? අපේ ප්‍රශ්නෙන් ගලවන්න நம்முடைய ඔහුට බලය வியாதியிலிருந்து சுகம் கொடுக்க තිබෙනවද? அவருக்கு வல்லமை இருக்கா? අපේ රෝගයෙන් සුවය දෙන්න எங்களுடைய ඔහුට බලය சூழ்நிலைகளை තිබෙනවද? மாற்ற அவருக்கு வல்லமை இருக்குதா? අපේ වාතාවරණයන් වෙනස් කරන්න Hallelujah. ඔහුට බලය තිබෙනවද? ஹalleluya. Hallelujah. திருட நம்பிக்கையாய் சொல்லுகிறார்கள், ඔහු එච්චර විශ්වාසයෙන් நாங்க කියනවා ஆராதிக்கிற ஆண்டவரால என்ன முடியும்? අපි නමස්කාර කරනව ස්වාමීන් වහන්සේට எங்களை මොනවද விடுவிக்க පුළුවන්? அவரால முடியும். ඔහුට පුළුවන් අපිව அவருக்கு வல்லமை ගලවන්න. இருக்குது. ඔහුට බලය ஆனா அடுத்த තිබෙනවා. வசனத்துல சொல்றாங்க, නමුත් ඒ දෙවෙනි ஒருவேளை වචනේ ஆண்டோட කියනවා திட்டம் என்னன்னு தெரியல, ඒ නමුත් ස්වාමීන් වහන්සේගේ සැලැස්ම நாங்க කුමක්ද කියලා மறிக்கிறது දන්නේ தேவ නැහැ. திட்டமோ தெரியல. මරණයට පත්වෙන්නේ அதனால කොහොමද? அடுத்த வசனத்துல சொல்லுகிறார்கள், ඒ නිසා ඔවුන් ඊළඟ அவர் எங்களை පදයේ කියනවා, விடுவிக்காமல் போனாலும் එහෙම ස්වාමීන් වහන්සේ අපිව ගලවුවේ නැති වුණත් நாங்க என்ன செய்ய மாட்டோம்? අපි මොකක්ද කරන්නේ නැත්තේ? இந்த பொற்சிலையை நாங்க வணங்க අපි மாட்டோம். ඒ රන් රූපයට அப்ப නමස්කාර அவங்களுடைய කරන්නේ தீர்மானம் නැහැ என்னது? කියලා. ඔවුන්ගේ තීරණය කුමක්ද? நாங்க செத்தாலும் சாகுறோம், අපි මැරෙනවා වුණත් හරි මැරෙන්නම්. ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட ඒ නමුත් மாட்டோம். උන්වහන්සේට විරුද්ධව අපි ක්‍රියා ஆண்டவருக்கு உண்மையா කරන්නේ. இருப்போம். අපි ස්වාමීන් වහන්සේට ஆண்டவரை අවබෝධ ஆராதிப்போம். අපි උන්වහන්සේට எத்தனை නමස්කාර நெருக்கங்கள் எங்களுக்கு வந்தாலும், මොනතරම් ප්‍රශ්න අපිට எத்தனை ආවා. பாடுகள் வந்தாலும், මොනතරම් පීඩාවන් අපිට கிறிஸ்துவின் ආවා. அன்பை விட்டு எதுவும் எங்களை பிரிக்க முடியாது. ක්‍රිස්තුස් වහන්සේගේ ආදරෙන් අපිව කිසි දෙයක් වෙනස් எத்தனை කරන්න பேர் බෑ. ஆமென் சொல்றீங்க? කී දෙනෙක් ආමෙන් சிலர் කියනවාද? ஆண்டவருக்குள்ள இருப்பாங்க, සමහර කටි දෙවියන් වහන්සේ තුල சின்ன සිටිනවා. பிரச்சனை வந்தோன்னா ஆண்டவர் விட்டுட்டு ஓடிடுவாங்க. පොඩි ප්‍රශ්නයක් ආවද ස්වාමීන් சின்ன වහන්සේ தடை வந்தோன்னா அப்படியே விட்டுருவாங்க. පොඩි බාධාවක් ආපම ස්වාමීන් වහන්සේ இல்லையா? சில වත්තාරිනවා. நெருக்கங்கள் வரும் பொழுது சோர்ந்து போய்விடுவார்கள். ප්‍රශ්නයන් එන විට උන් කැළඹෙන ஆனா තත්ත්වයට இவங்க පත් 3 பேர் වෙනවා. வைராக்கியமா ඒ இருக்கிறாங்க. නමුත් මේ තුන් දෙනා என்ன நடந்தாலும் சரி, මොකක් වුණත් யார் කමක් என்ன නැහැ. சொன்னாலும் சரி, කවුරු මොන
මොනවා நாட்டுல කිව්වත් என்ன சட்டம் இருந்தாலும் சரி රටේ කුමන නීතියක් තිබ්බත් කමක් නැහැ. நாங்க என்ன செய்ய மாட்டோம் අපි මොකක්ද කරන්නේ நம்முடைய නැත්තේ? ஆண்டவரை விட்டு கொடுக்க மாட்டோம் අපි ස්වාමීන් වහන්සේ අත්හැරලා දෙන්නේ නැහැ කියලා. ஹalleluya හalleluya. ஹalleluya හalleluya. ராஜாவுக்கு பயங்கர கோபம் රජතුමාට දැන් හරියට කේන්ති ආවා. என்ன செஞ்சாராம் அக்கினி சூளைய ඔහු මොකක්ද කරේ ගිනි ජාලාවට? சாதாரணமா இருக்கிறத விட ඒක සාමාන්‍ය තත්ත්වයේ තියෙන එකට වඩා எவ்வளவு சூடாக்குனாரா තව කොච්චර වෙලා இன்னும் அதிகமா 7 மடங்கு சூடாக்கியாச்சு සාමාන්‍ය රස්නෙට වඩා இந்த பயங்கர கோபம் இவர்கள் மேல මොවුන් මත උන්ට ඒ තරම් இவங்க කේන්තියක් எல்லாரும் තිබුණා. தூக்கிட்டு போயிட்டு தான் அக்கினிக்குள்ள போடுறாங்க එයාලව උස්සගෙන ගිහලා තමයි උන් ගින්නට දමන්නේ. தூக்கிட்டு போனவங்களுக்கு என்ன நடந்துச்சு එයාලව ඒ ගින්නට දමන උස්සන් ගියපු කට්ටියට මොකද්ද அந்த උනේ? அனல் பட்டு ඒ රස්නේ වැදිලා தூக்கிட்டு போனவங்க மரித்து போறாங்க ඒ ගින්නට ඒ කට්ටිය මැරණයට அப்ப පත් யோசிச்சு பாருங்க அந்த அக்கினி எப்படி இருந்திருக்கும் එහෙනම් ඔබ කල්පනා කරලා බලන්න ඒ ගින්න කොච්චර සැරවැද්ද කියලා. அக்கினிக்குள்ள 3 பேர் போனாலும் ඒ ගින්න තුල ඒ තුන් දෙනා ගියේ නමුත් ஏதாவது சேதம் இருந்துச்சா ඔවුන්ට කිසියම් විපතක් සිද්ධ වුණාද? எத்தனை பேர் சொல்றீங்க என் முடியெல்லாம் கருகிருச்சின்னு කී දෙනෙක් කියනවද මගේ කොණ්ඩි පිච්චුණා කියලා? கருகிச்சா ඔයාලගේ හිස எரிஞ்சு පිච්චුණාද? போன நாத்தம் வந்துச்சா ඔබට ඒ ගඳ ආවද? கொஞ்சம் நெருப்பு பட்டாலே என்ன ஆகும் පොඩ්ඩක් අපිට ගිනි වැදුනොත්ම මොකක්ද? 7 மடங்கு சூடாக்கப்பட்டிருக்கிறது ඒක 7 ගුණයකින් වැඩි කරපු ගිනි. ஹalleluya හalleluya. அக்கினில 3 பேர் போனாங்க எத்தனை பேர் இருந்தது விளங்கிச்சாம் කී දෙනෙක් ගියා ඒක කී දෙනෙක්ට පෙනුණාද? சொல்லுங்க எத்தனை பேர் இருந்தார்கள் ඒ ස්ථානයේ කී දෙනෙක් සිටියාද? 4 பேர் 4 දෙනෙක්. ஆண்டவருடைய தூதன் அவர்கள் மத்தியில இறங்கி வந்தார் ස්වාමීන් වහන්සේගේ දේව දූතයෙක් ஒரு ඔවුන් මතට சேதம் இல்லாமல் ஆண்டவர் காத்து கொண்டார் ඔවුන් කිසි විපතක් නැතුව ස්වාමීන් වහන්සේ ඔවුන්ව රැකගත්තා. ஹalleluya சொல்லுவோம் හalleluya. ஹalleluya හalleluya. அற்புதமா அதிசயமா இல்லையா ඒක ආස්කමක්ද නැද්ද? நெருக்கம் வருது நெருக்கம் வருது අපිට පීඩාවක් பாடுகள் එනවා, வருது පොළඹැදීම් கஷ்டங்கள் එනවා, வருது අමාරුකම් එනවා. அதன் மத்தியிலும் ඒ නමුත් ඒ கத்தருக்காய் මැදදී வைராக்கியமா இருக்கும் பொழுது අපි ස්වාමීන් වහන්සේ උදෙසා விசுவாசமா இருக்கும் பொழுது විශ්වාසයෙන් ඉන්න විට ஆண்டவர் கிரியை செய்றாரா இல்லையா ස්වාමීන් වහන්සේ ක්‍රියා කරනවාද அவர்கள் නැද්ද? விடுவிக்கப்பட்டது மாத்திரமல்ல ඔවුන් ගැලවුණා அவர்கள் විතරක් ஆசீர்வதிக்கப்பட்டது නෙමෙයි, ඔවුන් மாத்திரமல்ல ආශිර්වාද ලැබුවා විතරක් ஆண்டவருடைய නෙමෙයි, நாமமே அந்த தேசத்திலே மகிமைப்பட்டது ස්වාමීන් වහන්සේගේ නාමයෙන් ஹalleluya දේශය තුල මහිමයට அப்ப எத்தனை பேர் පත් சொல்றீங்க වුණා. ஒருவேளை நெருக்கம் வந்தா நல்லா அவருடைய நாமம் மகிமை அடையும் කී දෙනෙක් ඉන්නවද එනම් පීඩාවන් பிரச்சனை පැමිණෙන வந்தா තොටයි நல்லா ස්වාමීන් ஆண்டவருடைய වහන්සේගේ நாமம் නාමය மகிமைப்பட මහිමයට පත් போகுது වෙනවා ஹalleluya කියලා. හalleluya. ஹalleluya හalleluya. இப்ப ராஜா என்ன இப்ப சட்டத்தை கொண்டு வந்து இப்ப ராஜாவே சொல்றாரு දැන් ඒ රීතිය ගැන අපේ රජතුමාම இவங்க තියෙනවා. ஆராதிக்கிற ஆண்டவர் தான் ஆண்டவர் මෙයාලා නමස්කාර කරන இவங்கட தேவன் தான் உண்மையுள்ள தேவன் මෙයන්ගේ දෙවියන් වහන්සේ තමයි இந்த ஆண்டருக்கு விரோதமா யாராவது பேசுனீங்கன்னா මේ දෙවියන් වහන්සේට විරුද්ධව කවුරු හරි அவங்க කතා எல்லாரையும் நான் කරනවා கொலை නම් செஞ்சிருவேன் ඒ හැමෝම මම அவங்க வீடெல்லாம் தாக்கு தர்க்க உடைத்து போடுவோம் ඒ එයාලගේ නිවස් මම විනාශ කරනවා කියලා. ரட்சிக்கத்தக்க தேவன் இவரை போல வேறு ஒருவருமே இல்லை අපි ගැලවුම් කරන්න ලැබෙන දෙවියන් වහන්සේ මෙයාව තරම් ஹalleluya කවුරුත් නැහැ. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க ළඟ ඉන්න කෙනා දෙස බලලා நமக்கு நெருக்கம் කියන්න வந்தா අපිට පීඩාවන් පැත්තුනොත් கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ස්වාමීන් වහන්සේට ස්තුතියි. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் ස්වාමීන් වහන්සේගේ නාමය මහිමයට පත් වෙනවා. ஹalleluya හalleluya. ஆனா ஆண்டவர் நாம மகிமைப்பட நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்கணும் ඒ නම ස්වාමීන් වහන්සේගේ නාමය මහිමයට පත් நம்ம වෙන්න விட்டு අපි கொடுத்துற கூடாது විශ්වාසයෙන් ஆண்டவரை ඉන්න ඕනේ. අපි අතහැරලා දාන්න හොඳ නැහැ ස්වාමීන් நாங்க වහන්සේ. வைராக்கியமா இருக்கணும் අපි ඉතා වෛරාගින් நாங்க விசுவாசமா இருக்கணும் අපි විශ්වාසයෙන් நாங்க ඉන්න ඕනේ. உறுதியா இருக்கணும் අපි තීරණයෙන් அப்ப ඉන්න எங்க ඕනේ. நிமித்தம் ஆண்டவர் கிரியை செய்யும் பொழுது අප උදෙසා ස්වාමීන් වහන්සේ ක්‍රියා කරන විට நாங்களும் ஆசீர்வதிக்கப்படுறோம் අපිට ආශිර්වාදය ලැබෙනවා. அவருடைய நாமத்தை அநேகர் அறிந்து கொள்ளுகிறார்கள் උන්වහන්සේගේ නාමයේද බොහෝ දෙනා Hallelujah. දැනගන්නවා. Hallelujah. හalleluya. அதே போலதான் 6ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்குது ඒ ආකාරයෙන්ම තමයි 6 වෙනි පරිච්ඡේදයේ எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம்தான். හැමෝම என்ன දන්නා நடக்குது? දෙයක්. මොකක්ද සිද්ධ වෙන්නේ? இல்லையா தானியேலுக்கு என்ன நடக்குது දානියෙල්ට මොකක්ද සිදු වෙන්නේ? இல்லையா தானியேல் ஆண்டவர் நல்ல ராஜ்யத்துல உயர்த்தி வைத்திருக்கிறார் ස්වාමීන් වහන්සේ දානියෙල්ව ඉතා හොඳ ලෙසට උසස්ව நிறைய තබනවා. பேருக்கு பொறாம ඒක නිසා ගොඩක් කට්ටිය இவன் ඊර්ෂ්‍යා எப்படி இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்க මොහු முடியும் කොහොමද මේ තරම් எல்லா ආශිර්වාදය அதிகாரமும் ලැබෙන්නේ? வல்லமை இவனுக்கு எப்படி இவ்வளவு கிடைக்குது සෑම බලයක්ම මොහුට කොහොමද அதனால ලැබෙන්නේ? பொறாமை கொண்டவர்கள் ඒ නිසා ඊර්ෂ්‍යාවෙන් ඔවුන් அவனுக்கு அவனை குறித்து குற்றம் பிடிக்க எந்த ஒரு காரியமும் இல்ல දානියෙල් කෙරෙහි කියන්නට කිසිම වරදක් තිබුණේ නැහැ. ஆமே ආමෙන්. குடிக்க மாட்டாரு ඔහු බොන්නේ නැහැ. பாவம் செய்ய ඔහු மாட்டாரு පාපේ නිරත වෙන්නේ தவறான නැහැ. வழி இல்ல ඔහුට කිසිම ஆனவே ஆசீர்வாதமா இருக்கிறான் ඒ නිසා ඔහු ආශිර්වාදවත් என்ன ලෙස விஷயத்துல ඉන්නවා. இவனை குற்றம் பிடிக்கலாம் බහුව කොයි තැනදී අපිට මොහුගේ වැරද්දක් දකින්නට පුළුවන්ද කියලා என்னத்தை බලනවා. கண்டுபிடிச்சாங்க ඔවුන් මොකක්ද සොයාගත්තේ? இவனை பார்த்தா எந்த நேரமும் ஜெபம் ஜெபம் என்றதோ ஒண்ணு செஞ்சிட்டு இருக்கிறான் ඔහු හැම වෙලේම යාඥා කරගෙන காலையில ඉන්නවා. ஜெபிக்கிறான் ඔහු උදෑසන பகலைக்கு යාඥා ஜெபிக்கிறான். කරනවා, දවල් කාලේදී இரவுக்கு යාඥා ஜெபிக்கிறான். කරනවා, රාත්‍රී කාලේදී යාඥා அப்ப என்ன කරනවා. செய்யலாம் එහෙනම් මොකක්ද කරන්න இவனுடைய පුළුවන්? ஜெபத்தை நிப்பாட்டணும் මොහුගේ යාඥාව අපි නතර කරන්න ඕනේ කියලා. ஹalleluya හalleluya. அப்படி சொல்லி அதுக்கே ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க ඒ නිසා ඒ යාඥාව නතර කරන්නම උන් නීතියක් என்ன ගේනවා. சட்டம் வருது ඒ නීතිය කුමක්ද? 30 நாளைக்கு
දවස් 30කට ராஜாவை மட்டும் எல்லாரும் ஆராதிங்க, හැමෝම නමස්කාර කරන්න ඕනේ ඒ රටේ ராஜாவை රජතුමා மட்டும் விழுந்து විතරක්. விழுந்து வணங்குங்க. හැමෝම මේ රජතුමා வேற විතරක් எந்த නමස්කාර කරන්න தெய்வத்தையும் ඕනේ. யாரும் ஜெபிக்க கூடாது, ஆராதிக்க கூடாது. කවුරුත් වෙන දෙවි කෙනෙකුට යාඥා කරන්න හොඳ නැහැ කියලා. ஹalleluya. හalleluya. யாருக்கு டைரக்டா வருது சோதனை? දැන් කාටද මේ මොහොතේ யாரை இலக்கு வச்சு வருது சோதனை? කවද උන් ඉලක්ක කරගන්නේ? பிசாசுடைய திட்டம் என்னது? යක්ෂයාගේ සැලැස්ම කුමක්ද? ஒரு மனுஷனுக்காக நாட்டுக்கே ஒரு சட்டம் வருது. එක මිනිහෙකු දෙස එක රටටම නීතියක් එනවා. ஹalleluya. හalleluya. ஆனா நாங்க பார்க்கலாம் தானியேல் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே නමුත් අපි බලමු දානියෙල් පොතේ 6 වෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි පදය. என்ன செய்றாராம் தானியேல்? දානියෙල් කුමක්ද කරන්නේ? வாசிங்க. කියවමු. தானியேலோ என்றால் சட்டம், அதுக்குள்ளே ஒரு சட்டம். என்ன சட்டம்? නීතිය කුමක්ද? சட்டம் ராஜாவை தான் வணங்கணும். නීතිය තමයි ඕන් රජතුමාට வணங்காட்டி என்ன தண்டனை? එහෙම නමස්කාර කරේ නැත්නම් මොකක්ද දඬුවම? எங்க கொண்டு போய் போடுவாங்க? ඔවුන් කොහෙද ගිහලා දාන්නේ? சிங்கத்தின் கெபிக்குள்ளாக. සිංහ ගුහාවේදී. இப்ப தானியேலுக்கு இப்படியான ஒரு சட்டம் இருந்து கையெழுத்து வைக்கப்பட்டதை அறிந்திருந்த பொழுதிலும் දැන් දානියෙල් මේ වගේ නීතියක් තිබිලා ඒකට අත්සන් තැබුවා කියලා ඔහු දැනගෙන සිටි නමුත් தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஹalleluya. தானியேல் என்ன செய்றாரு? දානියෙල් මොකක්ද කරන්නේ? இந்த சட்டம் இருக்குன்னு தெரியும், ඒ නීතිය තිබෙනවා தண்டனை என்னன்னு தெரியும். දඬුවමත් ඔහු දැන සිටියා. பயந்து ஜெபத்தை நிப்பாட்டிட்டாரு. ඔහු බයෙන් ඒ ආඥාව නතර කරා. ஹalleluya. හalleluya. உயிர் ரொம்ப முக்கியம். පණ ඉතාමත් වැදගත්. அப்புறம் ஆண்டவரை பார்த்துக்கொள்ளலாம். අපි කවදා වුණත් ස්වාමීන් වහන්සේව බලා ගන්න පුළුවන්. ஆமென். ආමෙන්. எப்படி செஞ்சாரா? එහෙම කරාද? என்ன செய்தாரா? ඔහු මොකක්ද කරේ? தான் முன் செய்து வந்தபடியே ඉස්සර ඔහු කර 3 நேரமும் තුන් වේලම நல்ல முழங்கால் படியிட்டு දන හිසේ நல்லா ஜெபிச்சு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினார். ඒක යහපත් ලෙසට නමස්කාර කරා ස්වාමීන් වහන්සේට. ஹalleluya. හalleluya. நெருக்கம் வந்தாலும் கத்தர்க்காய் வைராக்கியமா ඔහු நின்றார். පීඩාවන් පැමුණොත් ස්වාමීන් உறுதியா වහන්සේ இருந்தாங்க. උදෙසා ඔහු වෛරයෙන් எந்த සිටියා. சூழ்நிலையும் அசைக்கல. මොන වාතාවරණයත් ඔහු සොලවුවේ නැහැ. ஹalleluya. හalleluya. அந்த ராஜாவுக்கு தெரிய வந்த பொழுது என்ன நடந்துச்சு? මේක රජතුමා දැනගත්තන් පස්සේ මොකක්ද සිද්ධ වුනේ? தானியேலை கொண்டு போய் எங்க போட்டுட்டாங்க? දානියෙල් වුන් කොහෙද ගිහිල්ලා දැම්මේ? கொஞ்சம் பேசுங்க. எங்க போட்டுட்டாங்க? දානියෙල් වුන් කොහෙද දැම්මේ? இருக்கிறீங்களா? எங்க போட்டுட்டாங்க? දානියෙල් වුන් කොහෙද சிங்க දැම්මේ? கெபியில සිංහ ගුහාවේ. போட்டோன்னு என்ன நடந்துச்சு? එහෙම දැමුවම පස්සේ මොකක්ද සිද්ධ වුනේ? சிங்கத்துக்கு கொடுத்தா என்ன நடக்கும்? සිංහයාට දුන්නම මොකක්ද වෙන්නේ? மிச்சம் வருமா? ඉතිරියක් එයිද? ஆனா தானியேல் அப்படியே அழகா இருக்கிறாரு. ඒ නමුත් දානියෙල් ஒரு சேதமும் இல்ல. ඔහුට කිසිම විපතක් ආවේ கர்த்தர் නැහැ. என்ன செஞ்சாரா? ස්වාමීන් වහන්සේ මොකක්ද කරේ? சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தாதபடிக்கு සිංහයන් දානියෙල්ව විපතකට පත් නොකරන පිණිස சிங்கங்களின் வாயை தேவன் கட்டி போட்டார். ස්වාමීන් වහන්සේ සිංහයන් Hallelujah. වහන්සේ බැඳලා දැම්මා. நம்ம சிங்க குகைக்குள்ள போனாலும் பயப்பட தேவையில்ல, கர்த்தர் நம்மோடு கூட අපි இருந்தார். සිංහ ගුහාවට ගියත් අපි බය වෙන්න අවශ්‍යතාවය විශ්වාසිக்கிறீங்களா? නැහැ. ස්වාමීන් වහන්සේ අපිට ஏன்னா அதுதான் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. ඒ නිසා තමයි අපිට මොකුත් அந்த කරන්න බැරි. பிரச்சனை எங்களை ஒண்ணும் செய்ய ඒ முடியாது. ප්‍රශ්නේ ඒ නිසා තමයි අපිට මොකුත් කරන්න ஏன்னா බැරි. நம்மளை காக்கும்படி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். මාක් නිසාද අපිව රැකගෙන පිණිස ස්වාමීන් වහන්සේ අපත් සමගම සිටිනවා. இல்லையா? தானியேலை குற்றப்படுத்தினவங்களை எல்லாம் தூக்கி போட்ட உடனே දානියෙල්ට වැරද්ද පටවපු කට්ටිය ඉස්සලා දාපුවාම சிங்கங்கள் பாஞ்சி சாப்பிட்டுருச்சு. ඒ සිංහයන් ඔවුන්ව කෑවා. ஆமே. ஆமென். ஆனா தானியேலுக்கு ஒரு சேதமும் ඒ வரவில்லை. නමුත් දානියෙල්ට කිසිම විපතක් அவ ආවේ නැහැ. எப்படி போனானோ அப்படியே வெளியே ඔහු வரான். ගිය ආකාරයෙන්ම ඔහු එළියට ආවා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. இப்ப இந்த தரியு ராஜா என்ன சொல்றாருன்னா, දැන් මේ රජතුමා මොකක්ද කියන්නේ? என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாரு. ඔව් ස්වාමීන් වහන්සේව මහිමයට 6ஆம் පත් அதிகாரத்துல 26வது 27வது வசனங்கள். 6 වෙනි පරිච්ඡේදයේ 26 தானியேல் 6வது அதிகாரத்துல දානියෙල් පොතේ 6 වෙනි පරිච්ඡේදයේ 26வது 27வது வசனங்கள் 26 හා 27 වෙනි පද කියවමු. வாசிங்க. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும், நல்லா பாருங்க, ராஜா சொல்றாரு, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் இருக்கிற எல்லா ஜனங்களும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும்.
தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் இரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். ஹல்லேலூயா. හලෙලූයා. ராஜாவுடைய கட்டளையாக ஒரு நிருபத்தை எழுதுகிறான். දැන් රජතුමයි කනක් ලෙසට දෙයක් ලියනවා. என்ன சொல்றாரு? ඔහු මොකක්ද කියන්නේ? ராஜ்யத்துல ஆளுகள் இருக்கிற எல்லா ஜனங்களும் මගේ රාජ්‍ය ආණ්ඩුවේ ඉන්නව සියලුම ජනතාව யாருக்கு முன்பதாக நடுங்கணுமா? කාගේ ඉදිරියේද ඔවුන් වෙවුලන්න ඕනේ? எப்படி சொல்றாரு? ඔහු කොහොමද කියන්නේ? யாருடைய பேரை சொல்லி சொல்றாரு? කාගේ නම කියලාද කියන්නේ? இந்த தேவனை பத்தி சரியா தெரியாட்டி என்ன அவருக்கு தெரிஞ்சிருச்சு? මේ දෙවියන් ගැන ඔවුන් දැනගත්තේ නැතුනොත් මා ගැන ඔහු දැනගත්තා. தானியேல் ஆராதிக்கிற தேவன் ஒரு விசேஷமானவர். දානියෙල් නමස්කාර කරන්නව දෙවියන් වහන්සේ ඔහු විශේෂ කෙනෙක් කියලා. ஆமென். எங்களை பார்த்து மத்தவங்க என்ன சொல்லணும்? අපිව බලලා අන්න අය எங்கட தேவனுடைய பேர் தெரியாம இருக்கலாம், අපේ දෙවියන්ගේ නම விளப்பம் தெரியாம இருக்கலாம். ඔවුන්ට ඒක කියන්න තේරෙන්නේ என்ன சொல்லணும்? ඔවුන් මොකක්ද வினிதா කියන්නේ? ஆராதிக்கிற தேவன் பெரியவர். විනිතා නමස්කාර කරන දෙවියන් වහන්සේ ඔවුන් ஆமென். ලොකු කෙනෙක් කියලා. சஸ்மிதா ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுடைய தேவன். සස්මි ආඥා කරන දෙවියන් இந்த වහන්සේ ராஜா என்ன சொல்றாரு? දැන් මේ රජතුමා தானியேல் ஆராதிக்கிற தேவனுக்கு முன்பதாக දානියෙල් නමස්කාර කරන ඒ දෙවියන් වහන්සේගේ எல்லா ඉදිරියේදී ஜனங்களும் பயந்து நடுங்குங்க. හැම ජනතාවම වේවුලලා බය அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன். ඔව් එක්කෙනා ජීවමාන அவர் ஒருவரே ரட்சிக்கிற தேவன். ඔව් තමයි ගලවන வானத்திலும் பூமியிலும் அவருக்கு மட்டும்தான் அடையாளங்களை அற்புதங்களை செய்ய முடியும். අහසේද පොළවේද ඕට පමණයි සලකුණද ආස්කම්ද කරන්න පුළුවන්. ஹalleluya. හලෙලූයා. ஆண்டவருடைய நாமம் பலமா மகிமைப்படுதா இல்லையா? ස්වාමීන් වහන්සේගේ නාමය ඊට බලවත් நாட்டுல ராஜாவே எழுதுறாரு. ඒක රටේ இவர் ஒருவர் தான் රජතුමෙක් கடவுள். මෙයා විතරයි இப்படி දෙවියන් இந்த කියලා. ஜனங்கள் எல்லாரும் தேவனை அறிவதற்கு யாரு காரணமா அமைந்தது? මේ ආකාරයෙන් මේ ජනතාව දෙවියන් ගැන දැනගන්න කවුද හේතුවක් ලෙස සිටියේ? யாரு? කවුද? தானியேல். දානියෙල්. இன்னும் சொல்ல போனா තවත් කියන්න ගියා தானியேலுக்கு வந்த பிரச்சனை. දානියෙල්ට ආපු ඒ ප්‍රශ්නය. ஆமென். ආමේන්. சும்மா இருந்ததுனால அல்ல, ඔව් නිකන් හිටපු சில නිසා நேரம் நமக்கு ஒண்ணுமே நடக்காட்டி ஒண்ணுமே வெளியே நடக்காது. අපිට යම් කිසි දෙයක් සිද්ධ වුණේ නැත්නම් එලිපිටද කිසි ஒரு දෙයක් அற்புதமும் இல்ல, කිසිම ஒரு அதிசயமும் இல்ல, කිසිම அவரோட நாம மகிமைப்படையும் ஒரு வாய்ப்பு இல்ல. ඔව් ස්වාමීන් වහන්සේගේ මහේ නාමය ஏதாவது මහිමයට පත් நெருக்கம் වෙන வந்தா අවස්ථාවක් தான், නෑ. යම් කිසි ஏதாவது පොරබැඳීමක් பிரச்சனை එන්නකොට வந்தா தான், යම් කිසි ஏதாவது ප්‍රශ්නයක් உபத்திரவம் එන්නකොට வந்தா தான் යම් කිසි පීඩාවක් என்ன පැමිණෙන நடக்குது? විදිහට තමයි මොකක්ද සිද්ධ වෙන්නේ? எங்களுக்கும் அற்புதம் நடக்குது, අපිටද ආස්කමක් ஆண்டவருடைய நாமமும் மகிமைப்படுகிறது. ස්වාමීන් වහන්සේගේ නාමයට ஹalleluya. මහිමයට පත් වෙනවා. இந்த ரெண்டு ராஜாக்கள் என்னத்தை அறிந்து கொண்டார்கள்? දැන් මේ රජතුමන් දෙදෙනාම මොකක්ද இவர்கள் ஆராதிக்கிற දැනගත්තේ? தேவன் சர்வ வல்லவர். මෙයාලා නම දින්නා ওই දෙවියන් වහන්සේ ਸਰව இந்த බලධාරී ஆண்டவர் දෙවියන් වහන්සේ தப்புவிக்க කියලා. வல்லவர். මේ දෙවියන් වහන්සේ ඔවුන් இவர் ஒருவரே பெரியவர். සූදානම් කියලා. அவர்கள் விசுவாசித்தது மட்டுமல்ல, ඔවුන් විශ්වාස කරා විතරක් எல்லா නෙවෙයි ஜனத்துக்கும் என்ன சொல்றாங்க? හැම ජනතාවක්ටම මොකක්ද இவர்தான் කියන්නේ? கடவுள் அறிமுகப்படுத்துறாங்க. මෙයා තමයි දෙවියන් කියලා ඔවුන්ට හඳුන්වලා දෙනවා. பரிசாற்றுகிறார்கள். ඔවුන් ඒ ගැන කියනවා. ஹalleluya. හalleluya. அப்ப எத்தனை பேர் சொல்றீங்க? දැන් කී දෙනෙක් කියනවාද? ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கறனால මම දේව දරුවෙක් ලෙස ඉන්න නිසා எனக்கு பாடுகள் வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், මට පොරබැඳීම් ආවත් நெருக்கங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், මට ප්‍රශ්න ආවත් ස්වාමීන් உபத்திரவங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். මට පීඩාවන් පැමිණුණත් ස්වාමීන් சில நேரம் நம்ம நினைக்கிறோம் වහන්සේට நல்லா தானே ஜெபம் போய்கிட்டு இருக்குது, අපි සමහරක් වෙලාවට හිතනවා යහපත් ලෙස நல்லா தானே ஊழியம் போய்கிட்டு இருக்குது, යහපත් ලෙසට නේද සේවය ගියේ කියලා. ஏன் இது வருது? ඇයි මේ දේ ஏன் இது ஆண்டவர் அனுமதிச்சார்? ඇයි මේ ප්‍රශ්න நானே நல்ல ஜெபிக்கிற மனுஷன் தானே, මම යහපත් ලෙස சாத்ராக் மேஷாக் நல்ல தேவனை ஆராதிக்கிறவர்கள் தானே, ශාස්ත්‍රත් මේෂන් ஏன் அவங்களுடைய ஜெபத்துக்கே தடை வருது? ஏன் அவங்களுடைய ஆராதனைக்கு தடை வருது? ඇයි ඔවුන්ගේ ஏன் නමස්කාරයට அவங்களுடைய ஊழியங்களுக்கு தடை வருது? ඇයි ඔවුන්ගේ ஏன் அவங்களுடைய සේවයට பரிசுத்தத்துக்கு போராட்டம் வருகிறது? ඇයි ඔවුන්ගේ ශුද්ධත්වයට පොරබැඳීම් පැමිණෙන්නේ? அத மத்தியில நம்ம வைராக்கியமா இருந்துட்டா, ඒ මැදේ අපි වෛරයෙන් සිටියා නම් விசுவாசத்துல இருந்துட்டா, විශ්වාසයෙන් සිටියා නම් கர்த்தருக்காக நம்ம நின்றுட்டா, ස්වාමීන් වහන්සේ උදෙසා අපි හිටියා නම් அவர் நமக்காக நிப்பார். උන්වහන්සේ අප උදෙසා ஹalleluya. සිටිනවා. හalleluya. அவரை விட்டு கொடுத்துட்டோம்னா சோதனையில අපි ඒ පරීක්ෂාව තුළ நம்ம උන්වහන්සේ ஆண்டவரை අත්හැරියොත් வெட்கப்படுத்துற மாதிரி ஆயிரும். අපි ස්වාමීන් වහන්සේව ஆனா ලැජ්ජාවට நாங்க පත් කරන கர்த்தருக்காய் வைராக்கியமா இருந்தா ඒ නමුත් අපි ස්වාමීන් වහන්සේ උදෙසා அவர் எங்களை விடுவிப்பார். උන්වහන්සේ අපිව ගලව அவருடைய ගන්නවා. நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். උන්වහන්සේගේ නාමය උන්වහන්සේ அநேகர் මහිමයට அதை පත් කරනවා. காண்பார்கள். බොහෝ දෙනෙක් ඒ දකියි. விசுவாசிக்கிறீங்களா? විශ්වාස කරනවාද? விசுவாசிக்கிறீங்களா? විශ්වාස எங்களை கொண்டு කරනවාද? பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். අපිව පාවිච්චි කළ ස්වාමීන් எனவே වහන්සේ මහත් எல்லாவற்றுக்காய் දේවල් கர்த்தருக்கு කරනවා. நன்றி சொல்லுங்க. අපි සෑම දෙයක්ම எல்லா නිසා உபத்திரவங்களுக்காய் ස්වාමීන් நன்றி වහන්සේට சொல்லுங்க. ස්තුති කියමු. සෑම ஆனால் පීඩාවක් அதன் උදෙසා மத்தியில ස්තුති කියමු. ஆண்டவருக்காக நின்றுங்க. ඒ නමුත් ඒ මැදේ வைராக்கியமா ස්වාමීන් இருந்துருங்க. වහන්සේ උදෙසා ඉත எதற்காகவும் யாருக்காக ஆண்டவரை விட்டு கொடுக்காதீங்க. මොන දේ වුණත් මොන කෙනෙක් වුණත් ස්වාමීන් වහන්සේ අත්හැරලා ஹalleluya. දෙන්න එපා. கர்த்தர் நல்லவர். හalleluya. ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருப்பாரு. උන්වහන්සේ ඔබට நீங்க அப்படி රැකවරණයක් தீர்மானம் எடுக்கும் பொழுது අද අපි මේ වගේ තීරණයක් ගන්නවා විට ஆண்டவர் எந்த சேதமும் வராமல் உங்களை காத்துக்கொள்வார். ස්වාමීන් වහන්සේ කිසිම විපතක් விசுவாசிக்கிறீங்களா? එන්නේ නැතුව අපිව தானியேல் ஒரு பெரிய රැකගන්නවා. தீர்மானத்தை எடுத்தார். දානියෙල් ඊට ලොකු என்ன තීරණයක් போறது ගත්තා. எங்க?
මක්නිසාද යන්න ඔහු සූදානම්නේ කොහෙද? சட்டத்தை மீறதுனால எங்க போறேன்? ඔහු නීතිය පිටපාන නිසා ඔහු කොහෙද சாதாரண යන්නේ? விஷயம் இல்ல. சிங்க கெபிக்குள்ள සිංහ ගුහාවට அந்த 3 வாலிபர்கள் ஒரு பெரிய தீர்மானம் எடுத்தார்கள். ඒ තරුණයන් තුන්දෙනාම இந்த මහත් ලොකු சட்டத்தை மீறினா තීරණයක් அக்கினிக்குள்ள ගත්තා. போக வேண்டி வரும். ඔවුන් ඒ තීරණයට පිටපෑවනම් ඔවුන් ගිනි තුලට යන්න සිද්ධ වෙනවා. ஆனால் அவர்களுக்கு என்ன நம்பிக்கை இருந்தது? ඒ නම ඔවුන්ට තිබ්බ විශ්වාසය කුමක්ද? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? අපේ ස්වාමීන් වහන්සේ කොයි වගේ කෙනෙක්ද? அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். ඒ විශ්වාසය අප මත තබන්න ඕනේ. நம்பிக்கையோட அவருக்காக இறங்கணும். අපි විශ්වාසයෙන් ස්වාමීන් கர்த்தர் වහන්සේ எல்லாத்தையும் උදෙසා பார்த்துக் බහින්න கொள்ளுவார். ඕනේ. ස්වාමීන් වහන්සේ හැම දෙයක්ම விசுவாசிக்கிறீங்களா? විශ්වාස කරනවා. துணையா இருப்பாரா? උන්වහන්සේ අපිට அற்புதம் செய்வாரா? ආස්කම් කරයිද? கை விட்டுருவாரா ஆண்டவர்? ස්වාමීන් වහන්සේ අපව අත්හැරලා ஒரு දායිද? நாளும் தேவன் கைவிட மாட்டார். කවදාවත්ම நாங்கள் ස්වාමීන් எல்லாரும் වහන්සේ ஆண்டவருடைய අපව சமூகத்தில் අත්හරින්නේ எழுந்து நிற்போம். අපි හැමෝම ස්වාමීන්